ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 48 எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே எபிசோடுன்றதுனால நம்ம சேதுபதி செம்ம தரமாக வராரு. உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம், அதை சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதெல்லாம் காமிக்கணும்ல, கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டாங்க. அதை முதல்ல ஃப்ரைடே எபிசோடை பார்த்துடலான்ற மாதிரி சொல்கிறாரு. ஃப்ரைடே இவங்க ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பெருக்கிறன்ற பேரில் இங்கே பெருக்கிற அங்கே பெருக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற சூப்பர் டீலக்ஸ் வரைக்கும் சுத்தமாக 2 பேரும் பெருக்கிட்டு இருக்காங்க. அக்கா மெதுவாக பெருக்குங்கக்கா, டைம் எடுத்து தூங்கி கொஞ்ச நேரம் டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பண்ணுங்கக்கான்னு திவ்யா நக்கல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் வேணும்னே போயிட்டு தலைவர் ரூம், கேப்டன் ரூம் பெருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே க்ளீனாக இருக்கிற இடத்துல போய் பெருக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே எவ்வளவோ சொல்கிறாரு, இங்கே பாரு இங்கே தூசியாக இருக்குது அங்கே தூசியாக இருக்குன்னு வேணும்னே நக்கல் அடிச்சுட்டு பெருக்கிறன்ற பேரில் ஓபி அடிச்சிட்ருக்குறாங்க. அடுத்தது லிவிங் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே பெருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நின்று பெருப்பேன், உட்காந்து பெருப்பேன், படுத்துன்னு கூட பெருப்பேன் பாருங்கடான்னு சொல்லிட்டு திவ்யா வேணும்னே இப்படி படுத்துக்கிட்டு அப்படியே பெருக்கிற மாதிரியெல்லாம் பில்டப் பண்ணிட்டுருக்குறாங்க. என்னடா கூத்து பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுங்க ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணி தப்பிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திடுதிப்புன்ட்டு இந்த அம்மாவுக்கு தலைவலின்னு போய் உட்காந்துக்கிறாங்க. என்னமோ வேலை செஞ்சுட்ட மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு கூடவே சாண்ட்ராவும் உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, நான் போய் டீ போட்டு குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்டே சொல்கிறாங்க. சரி ஓகே, டேக் யூர் டைம்னு சொல்லிட்டு விக்ரம் போயிடுறாரு. அப்புறமா இவங்க எனக்கு பால் வேணும், நான் பாலில் தான் டீ போட்டு குடிப்பேன்னு சொல்லிட்டு திவ்யா நிற்க, நான் பாலெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஏற்கனவே ரம்யா கனியெல்லாம் கேட்டாங்க, நான் அவங்களுக்கே கொடுக்கல, இப்போ உங்களுக்கு கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை ஆகும், மெடிக்கல் எமர்ஜென்சின்னு தானே கேட்குறோன்னு பில்டப் பண்ணேன். இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது, நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்ல, மாறி மாறி கான்ஃப்ளிக்ட் ஆகுது. நான் எடுத்து தான் குடிப்பேன் அப்படின்னு திவ்யா சொல்ல, எஃப்ஜே அதை பால் பாக்கெட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிட்டு போய் வெளியே வச்சிடறாரு. இதனால் கடுப்பான திவ்யா இன்னும் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்குறாங்க. எஃப்ஜே பாருக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் அவங்க கேட்கல, இப்படி வேணும்னே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் நீங்கள் தான் சீப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சாண்ட்ரா எஃப்ஜேவை இவன் என்ன இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறான், ஒரு இந்த விஷயத்துக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு ஓவராக சீன் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பிக் பாஸ் இவங்க போகிற மாதிரி அடங்குற மாதிரி தெரில, நம்ம நோட்டீஸ் அமுச்சு வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வச்சு ஜெயிலில் இவங்க 2 பேரையும் போடுங்கன்ற மாதிரி அனுப்புகிறாங்க. திவ்யா என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாண்ட்ரா போகிறதுக்கு ரெடியாக வராங்க. ஆனால் திவ்யா இப்படி முரண்டு பிடிக்க உடனே இந்த அம்மாவும் கூடவே உட்காந்துக்குது. பிரஜன் இவனெல்லாம் கேப்டன் ஆக்கணும் பாரு, நம்மளே செருப்பால் அடிச்சிக்கணும். ஆமாம் கரெக்ட் தான், வெளியில் போனால் மக்கள் அடிப்பாங்க, இவங்கள செருப்பாலே அடிங்க அப்படின்ற மாதிரி இவங்க சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் சபரி பேசுகிறாரு, நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்ல பாலெல்லாம் கூட எடுத்துகிட்டு வராரு. ஓ இது நான் இவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னு நினச்சேன், வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கீங்களா, சீப் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு குடிக்கிற இதுவே போயிடுச்சு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சீன் போடுறாங்க. சரி மாற்றியாவது போட்டுக்கணும், அதெல்லாம் முடியாது, என்னால் போட முடியாதுன்னு திவ்யா வேணும்னே வீம்பு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க கூட சேர்ந்துட்டு சாண்ட்ரா அதுக்கு மேலே அமக்கலம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படியே பிரஜன் நல்ல வளர்ப்பு என்ன சொல்கிறாருன்னா, இவெல்லாம் என்னடா இப்படி பண்ணுறா, எடுத்துகிட்டு போய் இப்படி மறைச்சி வச்சுருக்கான், இந்த பாவத்தெல்லாம் எங்கடா எடுத்துகிட்டு போய் கொட்ட போகிறான், அவங்க அப்பாக்கா அம்மாக்கா இல்லை கூட பொண்ணுங்கக்கா யாருக்குடா, என்னடா இப்படி கேவலமாக பண்ணுறான், இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு வேணும்னே பில்டப்பாக இது பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இதனால் திவ்யா காண்டாயிட்டா, அண்ணா வேணாம் விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட உட்காந்துட்டு இருக்க சாண்ட்ரா கப் சூப்புன்னு உட்காந்துருக்கு, ஒன்றுமே கேட்காத மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன தான் பண்ணுன்றீங்கன்ட்டு கோவமாயிட்டு போயிடுறாங்க. விக்ரமும் எஃப்ஜேவும் போயிட்டு கார்டனில் பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ட்ரிகர் பண்ணி பார்க்கணுன்னே வேணும்னே பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நாங்கள் சாந்த சுரூபமாக இருக்க போகிறோன்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டாங்க. அப்புறம் திவ்யா போயிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே சீன் போட்டு அழுதுட்டுருக்காங்க. சாண்ட்ரா போயிட்டு அப்படியே சமாதானப்படுத்துகிறன்ற பேரில் அழாதன்னு கன்சோல் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு அழுகுறேன்னு சொல்லிட்டு, இன்னும் இவ்வளோ ஹியூமனிட்டி கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறாங்களே, இவ்வளோ இதுவாக ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழகிற மாதிரி ஒரே பில்டப் கொடுக்குறாங்க. இவங்க சமாதானப்படுத்துறதும் ஒரே இதுவாக இருக்குது, கூத்தாக இருக்குது.
அப்புறம் இதுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு விக்ரம் வந்து சரி இவங்க டைம் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஷோஃபாவில் போய் படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து கரெக்டாக சாண்டா வராங்க. என்ன விக்ரம் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் போகலாமான்னு சொல்லி, போகலாம் நீங்கள் வாங்க கொஞ்சம் என் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வராங்க போல இதுன்னு நினச்சிட்டு கூட போக நேராக பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள் உள்ளே இருக்கிறா திவ்யா, போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நான் எங்கே போய் கூப்பிடணும், உங்களுக்கு ஜெயிலில் போகணும்ல, போய் கூட்டிகிட்டு வாங்க, அவளை தரன்னு இழுத்துட்டு வாங்க கழிச்சு. நான் எங்கே அதெல்லாம் பண்ணணும், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு விக்ரம் சொல்கிறாரு. போங்க போய் இழுத்துட்டு வாங்க, போங்க நான் எங்கே அதெல்லாம் பண்ணணும்னு சிரிச்சுட்டே சொல்கிறேன். அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியல, அவங்க எந்த பொசிஷன்லேயும் இல்லை, போய் கூட்டினாங்கன்னு சாண்ட்ரா ஓவராக சீன் போட்டுருக்காங்க. விக்ரம் வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் கேட்டு பார்க்குறேன் திவ்யா ஜெயிலுக்கு வரீங்களா போகலாமான்னு சொல்லி கேட்க அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. அவங்க அமைதியாக இருக்காங்க, பதில் வரல. நான் என்ன பண்ணுறது, இன்னொருட்டி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. திவ்யா என்ன திவ்யா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், விடுங்க நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து சாண்ட்ரா அப்போனா பேசக்கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க. அப்புறம் விக்ரம் வந்துட்டு அங்கேருந்து வராரு. இந்த சாண்ட்ரா துள்ளிக்கிட்டு அப்படியே இச்சு, இந்த மாதிரி ஒரு சீப்பான ஆளே பார்த்ததில்ல, இவ்வளோ கேவலமாக இது பண்ணுறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு ஓவராக வந்துட்டு விக்ரமை பற்றி பேசி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. பைத்தியம், சரியான பைத்தியக்காரங்களால நான் பார்த்ததே இல்லை, இங்கே தான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்பாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. அப்புறம் போயிட்டு வினோத்கிட்டையும் அமித்கிட்டையும் டீலக்ஸ் ரூமில் சும்மா உட்காந்துட்டு இருக்கு. அவங்கக்கிட்ட இவன்லாம் என்ன ஆள், இவன் யாருக்கு போய் பால் ஊற்றுறதுக்கு அங்கே வெளியே திருப்பி வச்சுருக்கான் அந்த எஃப்ஜி அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்னமோ யோகிய மாதிரி இருக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் இங்கே வியானா வந்து பேசிகிட்டு இருக்காங்க பிரஜன்கிட்ட. அப்புறம் சாண்ட்ரா வேணும்னே அமிழ்த்திருக்காங்க. இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை, உனக்கு என்ன, நாங்கள் போனால் போகும் இல்லைக்கா நான் ஜஸ்ட்டு கேட்டேன் இதில் என்ன இருக்குன்ற மாதிரி சொல்ல, நீ என்ன அவங்க சொல்லி தான் வந்து கேட்டிருக்கியா, அதை பாரு நாங்கள் அதெல்லாம் போக முடியாது, என்னால் என்ன பண்ண முடியும், போய் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், எல்லோரும் அங்கே தானே உட்காந்துருக்கீங்க, போங்க ஒவ்வொருத்தரையும் அமுச்சு விட்ருப்பாங்க ராஜமாதான்ற மாதிரி பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. இதில் வியானா வந்துட்டு இல்லைக்கா நான் நார்மலாக தான் வந்து கேட்டிருக்கேன்னு சொல்கிறேன். அப்பயே இந்த அம்மா கேட்குற மாதிரியே தெரில, ஓவராக வந்துட்டு சீன் போட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பிரச்சனை வந்துட்டு நீ போம்மா நீ போ, நீங்கள் வந்து போன்னு சொல்கிறல்ல அவ்வளோதான் ஒன்று அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிரட்டுறாரு. அப்படி இது பண்ணுறத பார்த்தோன்னே, ஏன்னா இப்படி ரூடாக பேசுகிறீங்க, நான் நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கேன், நான் எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும்லாம் உன்னோட கன்சர்ன் தெரிஞ்ச மாதிரி தெரியல, இவங்ககிட்ட மட்டும் வந்துடுற போ அப்படின்ட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. இதனால் வியானா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அது போகிறாங்க. இவ எதுக்கு வரா, இவ எதுக்கு சும்மா ஓவராக சீன் போட்டுட்ருக்கா, இதெல்லாம் ஒரு ஆள், அவளை யார் என்னன்னு கேட்க கூட இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி பிரச்சனை வந்துட்டு ஓவராக என்னமோ ரவுடிங்க பேச மாட்டாங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இங்கே வந்து திவ்யா மேடம் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சாண்ட்ரா பிரச்சனை எல்லோரும் இருக்காங்க. என்ன போகலாமா திவ்யா சாண்ட்ரான்னு சொல்லி கேட்க, நான் வரல இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே டேக் யூர் டைம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இன்னும் ஒரு 1 hour கழித்து திரும்பவும் வந்து கேட்குறாரு போகலாமான்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன ஓடியா போயிட்டு போகிறோம், இங்கே தானே இருக்க போகிறோம், உங்களுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக தான் சாவி வச்சுட்டு போங்க, நாங்களே போய் கூட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்ல, இல்லை அதெல்லாம் தப்பு, எங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்கன்ற லெட்டரை ஒரு வாட்டி படித்து காமிக்கிறாரு. இதுங்க போகிற மாதிரியே தெரியல, ஓவராக பில்டப் பண்ணி ரொம்ப கேவலமாக விக்ரமியெல்லாம் வந்துட்டு இது பண்ணி பேசியிருக்காங்க. வந்துட்டான் இப்போ பாரு கிண்டல் பண்ணிக்கணும்னு திவ்யாவுமே கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இஷ்டத்துக்கும். எனக்கு இப்போ டைம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை போய் ஜெயிலில் உட்காந்தா என்னடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மணிக்கிட்ட 3:10க்கு மேலே தான் வந்துட்டு மேடம்ங்க 2 பேரும் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறேன்னு ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போ அவன் விக்ரமும் எஃப்ஜேவும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதுங்களை உள்ளே தள்ளிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ பாம்புங்கெல்லாம் நாளைக்குலேருந்து கொத்த ஆரம்பிச்சிடும், நான் நெக்ஸ்ட் வீக்கான இதுவும் இப்போவே பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சாண்ட்ரா பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. பாம்பு அவங்க கிடையாதுமா, நீ தான் பாம்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுறாங்க இந்த பிரஜன் சாண்ட்ரா திவ்யாலாம். இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அவங்க சீக்கிரம் வெளியே வரத்துக்கான நேரம் கூடி விட்டது போல் தெரிகிறது நேற்று எபிசோட் பார்க்கும்போது. அப்புறம் விக்ரம் வந்துட்டு கேமரா முன்னாடி காலையில் வந்து இங்கே பாருங்கள் சாமான் எல்லாம் அப்படியே இருக்குது, பாத்ரூம் க்ளீன் பண்ணல, பிக் பாஸ் ரூம் க்ளீன் பண்ணல, எதையுமே பண்ணல, அவங்க சும்மா வந்துட்டு சமைச்சிட்டு அப்படி சாமானத்தை போட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே பெட்ரூம் பெருக்கிறேன்ற பேரில் அவங்க சூப்பர் டீலக்ஸ் மட்டும் பெருக்கிட்டாங்க. தலைவர் ரூம் வேணே பெருக்கிட்டு இருந்தாங்க, அங்கே போய் தொடப்பெல்லாம் அங்கேயே போட்டு வந்துட்டாங்க. இங்கே லிவிங் ஏரியா பெருக்கிறேன்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு வந்துட்டு ஒன்றுமே பண்ணல, அதோடு அவ்வளோதான் ட்ராமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சூப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதோட ஃப்ரைடே எபிசோட் முடியுது. சேதுபதி வராரு. புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு சில முட்டாளுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வீரங்கன்னு நினச்சிக்கிட்டு கோழங்க தான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க யார் என்னன்னு நம்ம காட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்கள கொஞ்சம் பாராட்டுற மாதிரி வந்துட்டு பில்டப் பண்ணுவோம். நீங்களும் அதுக்கு இது பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லோரும் உள்ளே போனோன்னே கிளாப்ஸாக பண்ணுறாங்க. பார்த்தீங்களா உங்கள் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி தேங்க்யூன்னு உள்ளக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே திவ்யா சாண்ட்ரா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சேது கேட்டவொன்னே அப்படியே எல்லாரும் கத்துறாங்க. பார்த்தீங்களா வீர மங்கைகள் பிக் பாஸ்க்கு எதிராகவே வந்துட்டு இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க அப்படின்னு திவ்யா சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களா திவ்யா சிரிக்கிறது ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் கூட மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க ஒரே ஆள் நம்ம திவ்யா மட்டும்தான் அப்படின்னு செம்மையாக கலாய்ச்சி விட்றாரு. அப்பயும் வந்துட்டு திவ்யா சீன் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திவ்யா சிரிக்காதீங்க, சரி ஏன் டாஸ்க் வந்துட்டு எனக்கு பண்ணல, ஜெயிலுக்கு ஏன் போகல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. க்ளீன் பண்ண போனேன் சார், எனக்கு தலைவலி வந்துச்சு சார், அப்புறம் டீ கொடுக்கல சார், அதில் இதுவாகிடுச்சு சார், அது இதுன்னு பில்டப் பண்ணுறாங்க. என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே க்ளீன் பண்ணால் அவங்க க்ளீன் பண்ணோன்னு சொல்கிறாங்க. விக்ரம் உடனே எழுந்திரிச்சு, இல்லை சார் அவங்க க்ளீன் பண்ணது எல்லாமே அரைங்குறையமாக தான் பண்ணியிருந்தாங்க, சூப்பர் டீலக்ஸ் மட்டும் தான் நல்லா க்ளீன் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேருமே சூப்பர் டீலக்ஸ் தான். ஓ அதான் நான்ற மாதிரி நக்கெல்லாம் வந்துட்டு சேது வந்துட்டு இன்டைரக்டாக சொல்லிடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சாண்ட்ரா, சரி அவங்க தான் பேஷண்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, சார் நாங்களும் க்ளீன் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம், இங்கே பண்ணி முடிச்சுட்டு அங்கே போகணும் சார் வேலைக்கு. என்ன வேலைக்கு போனீங்க? க்ளீன் பண்ணுற வேலைக்கு சார். சரி பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் ஃபுல்லாக பண்ணல அப்படின்னு சொல்லி இல்லை சார் அவளுக்கு தலைவலி சார், வேலை செய்யறதுக்கு முன்னாடி தலைவலியோடு தான். நீங்கள் டாக்டரா, உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தலைவலி வந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போடுறாரு. சொல்லுங்கள் சாண்ட்ரா நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சிரிச்சுக்கு நிற்க, சாண்ட்ரா தயவு செஞ்சு சிரிக்காதீங்க, கடுப்பாக இருக்குது பார்க்கவே, உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்குது அதே மாதிரி தான் எனக்கு இருக்குது, எனக்கு தலைவலி வந்துடும் போலுக்குது உங்கள்கிட்ட கேட்டு எதுக்கு சொல்லுங்கள், 2 பேரும் ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாறி சிரிச்சு அப்படியே சீன் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது கூடவா உங்களுக்கு தெரியல, உங்கள் புருஷன் இவரையே பிரஜனையே வந்துட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வர வச்சாங்க திவ்யா, அது கூட தெரியாமல் என்னமோ இது பண்ணிகிட்ருக்கீங்க, என்னத்த சொல்கிறது உங்களையெல்லாம். ஐயோ உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்றது கூட தெரியாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வீக் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிங்க, அப்புறம் வந்து உங்களோட இதுவையே வந்துட்டு நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப வந்துட்டு டர்ட்டியாக வந்துட்டு ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது பிரஜன் முகத்தை காமிக்கிறாங்க. உடனே வந்துட்டு சேதுபதி சொல்கிறாரு, பிரஜன் நீங்கள் கோவப்படாதீங்க பிரஜன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஏன் சார் கோவப்படணும், நான்லாம் எதுவும் கோவப்படல பிரஜன், அது உங்கள் முகத்தில் நல்லாவே தெரியுது சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கதையை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகேன்னு ஆட்டிடியூடாக சொல்லிவிட்டு பிரஜன் உட்கார்றாரு. திவ்யா வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, என்ன திவ்யா என்னது இது என்ன ரியாக்ஷன் இதெல்லாம் சார், நிஜமாலே ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் சார். ஓ அப்படியா, அப்போ நான் உட்காருங்க, நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா போயிட்டு சூப்பர் டீலக்ஸில், இல்லை வெளியே வந்துடுறீங்களா? அவ்வளோலாம் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் பரவாயில்ல நான் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. இதான் சொல்கிறேன்லம்மா, ஏம்மா எத்தனை வாட்டிமா சொல்லணும், இது அதுக்கு ஒரு லெட்டர் நான் அனுப்ப முடியுமா? FJ விக்ரம் கவனத்திற்கு திவ்யா உட்கார வச்சுருங்க, இல்லை 10 வாட்டி நான் சொல்லிட்டு இருக்குமா, திவ்யா உட்காருமான்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியும், எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா, உட்காருமா, சும்மா ஏம்மா இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ண வச்சுட்டு இருக்க, தலையே வலிக்குது அப்படின்ற மாதிரி கடுப்பாய் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா மட்டும் நின்றுட்டுருக்காங்க. சாண்ட்ரா சொல்லுங்கள் சாண்ட்ரா, பிக் பாஸ்க்கே எப்போ கண்ணு திறக்கணும் எப்போ மூடணுன்ட்டு எல்லாத்தையும் சொல்வீங்க, இப்போ பிக் பாஸ் கண்ணு திறக்கணுமா மூடணுமா கேட்கணுமா எப்படி அப்படின்னு. இல்லை சார் அது வந்து அதெல்லாம் சரி தான், நீங்கள் யாருமா அதெல்லாம் சொல்கிறதுக்கு, நீங்கள் யார் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி சரியாக கேட்குறாரு. அப்படியே சாண்ட்ரா திருன்னு முழிக்கிறாங்க. இல்லை சார் அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே நீங்கள் பாட்டுக்குன்ற மாதிரி சரியாக கேட்டு விட்டுறாரு. நடுவில் பாரு சிரிச்சுட்டு, பாரு உங்கள் சிரிப்புக்கான அர்த்தம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாரு, இப்போ கூட எதுக்காக சிரிக்கிறீங்க என்ன எதுன்னு எல்லாமே தெரியும் பாரு, ஐ நோ யூ பாரு, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன திவ்யா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. திவ்யா வந்துட்டு முழிக்கிறாங்க. பிரேக் முடிஞ்சிட்டு வரும்போது சொல்லணும்னு சொல்கிறாங்க. பிரேக்கில் வந்துட்டு நான் என்னக்கா சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் சும்மா அப்போ பெருக்குனதெல்லாம் சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் வந்துட்டு விக்ரமை வெறுப்பேற்றத்துக்காக பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக் முடிஞ்சு வந்தோடனே சேது வந்துட்டு, என்ன திவ்யா இதை அப்போவே சொல்லியிருக்கலாம்ல, விக்ரமை வெறுப்பேற்ற
விஷயத்துக்கு தான் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, இல்லை சார் அந்த பெருக்குனது மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறேன். தெரிஞ்சிச்சு விடுங்க பாரு திவ்யா அப்படின்ற மாதிரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் டாஸ்க் எல்லாருமே சூப்பராக பண்ணிங்க, எல்லா டீம்ஸுமே நல்லா எஃபர்ட் போட்டு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லாவே பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்துட்டு விக்ரம் எல்லா வகையிலையும் வந்துட்டு இது பண்ணார், என்னதான் கான்ஃப்ளிக்ட் இது இருந்தாலும் காமெடி பண்ணணும், எல்லோரும் வந்துட்டு தெரியணுன்ட்டு நல்லாவே பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அது வியானாவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிச்சன் டீமில் இதனால் இப்படியாச்சு அதனால் அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறமா பாரு கேட்குறாங்க, ஆனால் பாரு வந்து சாண்ட்ரா டார்லிங் எந்த தப்பு பண்ணாலும் மூட்டி விட்டுற மாதிரி பண்ணாலும் அது செல்லமாக நல்லாவே இருந்துச்சு, அதனால எல்லாத்தையும் விட்டுணும் போல தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஓஹோ, இதுதான் வந்துட்டு இது பண்ணுறதா, இது தெரியாமல் அவங்க வந்துட்டு நீங்கள் என்னவோ இது சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு பாம்பாட்டம் ஆடிட்டுருக்காங்க நீங்கள் ஊதுறமா குடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்படியெல்லாம் இல்லை சார், வேஷம் போட்டாச்சுன்னு நடிச்சாகணும்ல, பார்த்தீங்களா பாரு சொல்கிறத அப்படின்னு சொல்லி. சார் வண்டி இந்த பக்கம் திரும்பி விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படி பயப்படுற மாதிரியெல்லாம் பாரு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. பாரு என்ன பாரு இதெல்லாம்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டு போகிறாரு. ஏன்டி எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பாரு பிரேக்கில் வந்து சொல்ல, நாங்கள் நார்மலாக தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரேக் முடிஞ்சு வந்த சேது வந்துட்டு ஒரு பேப்பர் கொண்டு வந்துக்கிறாரு. பிரஜன் சொன்ன டைலாக் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிறாரு. வந்துட்டு யாருக்குடா வந்துட்டு போய் பால் ஊற்ற போகிறான், இந்த பாவத்தெல்லாம் எங்கடா போய் கழிக்க போகிறான், அவங்க அப்பாவா அம்மாவா அப்படின்ட்டு எல்லா லிஸ்ட்டும் சொல்கிறாங்க. இது எல்லாம் பேசினவர் வந்துட்டு நான் நல்லா வளர்க்கப்பட்டவன், நான் நல்லவன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தான். என்ன பிரச்சனை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் சொன்னதான், இல்லைன்னே சொல்லலை சார், நான் எதையும் வந்துட்டு இது பண்ணல. இங்கே பாருங்கள் பிரஜன், நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே ரெக்கார்டட், எல்லாமே எங்கள்கிட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான் சுபிக்ஷாவை சொன்னேன், ஆமாம் அது ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், அப்புறம் வியானாக்கு நேற்று நடந்துச்சு போல, இது அந்த பொண்ணு போக சொன்னேன், அந்த பொண்ணு போகவே இல்லை, ரொம்ப பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எஃப்ஜே கையை தூக்கி இருக்க, எஃப்ஜே என்ன இங்கே எஃப்ஜே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் சொன்னனால தான் நான் பொறுமையாக இருந்தேனே, இல்லாட்டி வந்துட்டு நான் நடந்துருக்கிறதுவே வேறென்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா, அப்போவே நீங்கள் வந்துட்டு மெச்சூர் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பிரஜனெல்லாம் இன்னும் வரணும், இப்போ தானே வந்துட்டு 3 வாரம் ஆயிருக்குது, இன்னும் ஆகும். நம்ம கம்முவை பாருங்கள், கம்மு நீங்கள் எப்போ இதுவானீங்க அப்படின்னு சொல்லி, சார் 4-5 வாரம் ஆயிடுச்சு சார். கம்முவை முதல்ல பார்த்தப்போ வந்துட்டு ஐயோ இவன் கூட எல்லாம் நம்மளை மாரடி கூட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்தேன், ஆனால் இப்போ கம்மு பாருங்கள் எவ்வளோ நல்லா இதுவாயிட்டாரு, குட். இந்த மாதிரி நிறைய பேரோட மாற்றத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். விக்ரம் உங்களுக்கு எவ்வளோ நல்லாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. அந்த மாதிரி இவ்வளோ மாறுவார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. பால் ஊற்றிடுவேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் தெரியும் சார்ன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அன்றைக்கி வந்துட்டு பாரு அடிப்பட்டு இது பண்ணும்போது அழும்போது சண்டை போடும் போதெல்லாம் குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, இப்போ இதெல்லாம் பார்த்தா குழந்தைங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்களா, இது பண்ண முடியும். ஆமாம் சார், நான் அதை நோட் பண்ணல சார், நோட் பண்ணியிருந்தால் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், நான் பால் ஊற்றுறது அப்படின்னு சொன்ன வரைக்கும் தான் கவனிச்சேன், அவங்க அப்பா அம்மாலாம் சொன்னதை நான் கவனிச்சு தான் அங்கேயே கண்டிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஹா சரி நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. சரி நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு வேண்டியது அளவுக்காவது கேட்டுச்சு, அது வரைக்கும் சந்தோஷன்ற மாதிரி உட்கார வச்சுறாரு. அப்புறம் சாண்ட்ரா பிரஜன் வந்து சொல்கிறாரு, சார் நாங்கள் எந்த இடத்துலையும் வந்துட்டு எல்லோரும் கப்பலாக விளையாடுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் கப்பலாகவே விளையாடல சார். அவள் எனக்கு வந்து அந்த ஃப்ரீ பாஸ் கொடுக்கும்போது கூட நான் சொன்னேன், நீ ஏதாவது பண்ண நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டான்னு சொன்னேன், அவள் தான் கேட்காம கொடுத்துட்டா, அந்த இடம் மட்டும்தான், வேறு எங்கேயுமே அப்படி இல்லை சார், இப்படி சார் அப்படி சார்ன்னு சொல்கிறாரு. உடனே அதை கேட்டு சேது வந்துட்டு அப்படியா சரிங்க நாங்கள் நம்பிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இது சார் அது சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு சேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டுக்கிட்டு அப்படியே பிரஜன் மாதிரி கெத்தாக உட்காந்துக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள். ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்டுட்ருக்காரு நம்ம சேது. நான் இப்படி தான் சார் அப்படின்னு ஃபைனலாக சொல்ல, உடனே வந்துட்டு எப்படி சார் நீங்கள் அப்படி தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை தூக்கின்னு போய் போட்டுட்டு, உங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு எப்படி சார் எல்லாருக்கும் போகுதுன்னா என்ன வேணால் வார்த்தை விட்டுடலாமா, அப்போ நானும் பேசலாமா, நானும் என்ன வேணால் இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை பாருங்கள், இங்கே வந்தால் வந்துட்டு ஒரு இதுவை ஃபாலோ பண்ணணும், இது பண்ணணும், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது சார். என்ன சார் நீங்கள் சண்டை போடலனாலும் குத்தம்னு சொல்கிறீங்க, சண்டை போட்டாலும் குத்தம்னு சொல்கிறீங்க, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு பில்டப் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் பிரஜன், நீங்கள் வந்து சண்டை போடுங்க, நீங்கள் கேளுங்க, எல்லாம் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு ப்ராப்பரான வந்துட்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் விடுற வார்த்தைங்களாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பிரஜன் அப்படியே முறைச்ச மேனிக்க ஒரு ஆட்டிடியூட் பார்க்க நம்ம ரவுடி வந்துட்டு முறைச்சிட்ருக்க மாதிரி வந்துட்டு ரொம்ப பண்ணார் சேதுக்கிட்ட. சேது காண்டாயிட்டார். சட்டை பட்டனெல்லாம் அது கோட் பட்டனெல்லாம் கழட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே செமையாக வந்துட்டு, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலெலாம் வந்துட்டு பேசுறதுக்கு இல்லை, அவங்க வார்த்தையை ஒழுங்காக பிரயோகப்படுத்துங்க அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் தப்பு தான் இது
நான் போயிட்டு அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு இல்லை நாளைக்கு எபிசோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. செம காண்டாக இருக்கிறாரு சேதுமே பிரஜன் மேலே. பிரஜன் பண்ணுற ஆட்டிடியூட் நேற்று சுத்தமாக சரியே இல்லைங்க. ஒரு ஹோஸ்ட்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றது இல்லாமல் அப்படி கோவமாக ஆட்டிடியூடாக பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பாக தான் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் கண்டிக்கணும். இது அது விதமாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கே பிரச்சனை வெளியே துரத்தணுன்றது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.